ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வடை பாயசத்தோட விருந்து தாங்க பார்க்க போகிறோம். பாயசத்துக்கு சிறுபருப்பு ஒரு கப் எடுத்து வறுத்து அதை கழுவி எடுத்துட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இங்கே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பாயசத்துக்கு தேங்காய், ஏலக்காய், சோம்பு, கசகசா, சுக்கு போட்டு தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ளே துவரம் பருப்பும் வேக வச்சு அதை தண்ணி இருத்து வச்சுக்கிட்டாங்க. இருத்து வச்சு கடைஞ்சிட்டு சாமி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பருப்பை ரஸுக்கும் கொஞ்சம் பருப்பு தண்ணி இருத்துட்டு புளி கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்குள்ளே வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டு அதையும் வதக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு அரை சின்னதாக கட் பண்ணதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ளே பருப்பில் 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு அதையும் கொதிக்க விட்டுட்டு தக்காளி ஒரு 3 போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பீன்ஸையும் இந்த காய்க்கு குழம்புக்கு பீன்ஸும் கத்திரிக்காய் தான் போட்டிருக்கோங்க. ரெண்டும் போட்டு ஒரு எண்ணெயிலே ஒரு வதக்கி குக்கரில் போட்டு தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டு புளியும் ஊற்றி ஒரு விசில் விட்டு கொத்தமல்லி தூவி ஒரு விசில் விட்டு இறக்கிட்டாங்க. அதுக்குள்ளே வானலியில் அவரைக்காய் பொரியலுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்த உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போட்டுட்டு 5 ஸ்பூன் பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு தக்காளி ஒரு 2 போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு மஞ்சள் தூவிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு தூளும் போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு அவரைக்காவையும் போட்டு அதையும் நல்லா பரட்டிட்டு எடுத்து வச்ச பருப்பு தண்ணியை அதில் ஊற்றிட்டேங்க. பருப்பு தண்ணியோட காய் வந்தால் நல்லாயிருக்கும். பருப்பு தண்ணி ஊற்றி அது வேகிற வரையும் மூடி வச்சாச்சுங்க. அதுக்குள்ளே வெந்த உடனே கொத்தமல்லி தூவி அதையும் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே விசில் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கிட்டாச்சுங்க. அடுத்து அதே வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அரை போட்டுட்டு அதையும் வதக்கி பீன்ஸை போட்டாங்க. பீன்ஸையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பருப்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டாங்க. கிளறிட்டு காய் அரை வேக்காடு வந்த உடனே அதுக்குள்ளே பாயசத்துக்கு அந்த பக்கம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. காய் அரை வேக்காடு வந்த உடனே உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சிறுபருப்பு வேக வச்சது எடுத்ததையும் அதில் போட்டுட்டு கலந்துட்டேங்க. அதுக்குள்ளே பாயசம் அந்த கொதி வந்த உடனே சிறுபருப்பு வேக வச்சதையும் அதில் போட்டு கலந்து அதை கொதி விட்டுட்டேங்க. இங்கே பீன்ஸ் பொரியலுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டு அது ஒரு கலக்கிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சா போதுங்க. அப்புறம் கொத்தமல்லி தூவி அதையும் எடுத்து வச்சாச்சுங்க. பாயசம் நல்லா கலந்த உடனே ஒரு 2.5 கப் அளவு வெல்லம் போட்டு அதையும் கொதிக்க விட்டுட்டேங்க. கொதிக்க விட்ட உடனே தேங்காய் பால் போட்டுட்டு அது கொதி வர்றதுக்கு முன்னே நெய் ஊற்றி முந்திரியும் தாளித்து ஊற்றிட்டேங்க. பாயசமும் ரெடி. அடுத்து அதே வானலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் அரைச்சி பூண்டு அரைச்சது அதையும் போட்டுட்டு மஞ்சள் தூளையும் போட்டுட்டு அரைச்ச தக்காளி 2 போட்டுட்டு கரைச்ச புளியும் ஊற்றிட்டேங்க. கொத்தமல்லி தூவினா ரசத்துக்கும் ரெடிங்க. அது கொதி வரும்போது எடுத்து அது பாத்திரத்துலையும் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து அதே வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வாழைக்காவையும் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிட்ட பின்னாடி மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் வதக்கிட்ட பின்னாடி பெப்பர், இன்றைக்கி பெப்பரில் தான் வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். பெப்பர் ஒரு